வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பிகாஸ் ஆஃப். இதுக்கு தமிழ் மீனிங் வந்து காரணமாக. இந்த பிகாஸ் ஆஃப்க்கு பதிலாக டியூ டுவும் பயன்படுத்தலாம். அப்படியே வந்து வேறு டியூ டுவை போட்டுடலாம். சரி, இதை வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் அடிக்கடி பயன்படுத்துகிறோம். ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், மழை காரணமாக போட்டி ரத்து செய்யப்பட்டது. இதை எப்படி எழுதலாம்? போட்டினா என்ன? த மேட்ச் இல்லையா? The match was cancelled because of heavy rain. சரி, கனமழைனா என்ன? ஹெவி ரெயின். போட்டி வந்து மேட்ச், ரத்து செய்கிறது கேன்சல்டு. ஓகேயா? கனமழை காரணமாக போட்டி ரத்து செய்யப்பட்டது. த மேட்ச் வாஸ் கேன்சல்டு பிகாஸ் ஆஃப் ஹெவி ரெயின். வாகன நெரிசல் காரணமாக நாங்கள் தாமதமாக வந்தோம். எப்படி எழுதலாம் அப்படின்னா, we arrived late because of traffic jam. வாகன நெரிசல் அப்படின்னா என்னது? டிராஃபிக் ஜாம். ஓகேயா? அடுத்து அரைவ்டு, தாமதம். லேட்டுனா என்னது? தாமதம். அரைவ்டுனா வர்றது, அவ்வளோதான். வீணா என்னது? நாங்கள். வாகன நெரிசல் காரணமாக நாங்கள் தாமதமாக வந்தோம். we arrived late because of traffic jam. உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்டில் அனுப்பிக்கிட்டே இருங்க. நல்ல செய்தி காரணமாக அவள் சந்தோஷமாக இருந்தாள், மகிழ்ச்சியாக இருந்தாள். ஓகேயா? எப்படி எழுதலாம்? அவள் சந்தோஷமாக, she was happy because of the good news. The because of க்கு பதிலாக என்ன போடலாம்? due to. she was happy due to the good news அப்படியும் போடலாம். ரெண்டும் கம்ப்ளீட்டாக ஈக்குவல் தான். நல்ல செய்தி காரணமாக அவள் சந்தோஷமாக இருந்தாள். ஷீனா என்ன? அவள் இல்லையா? ஹாப்பினா சந்தோஷம். குட் நியூஸ்னால் நல்ல செய்தி. குட்னா என்னது? நல்ல செய்தி. நியூஸ்னால் செய்தி. நல்ல செய்தி காரணமாக அவள் சந்தோஷமாக இருந்தாள். she was happy because of the good news. விடுமுறை காரணமாக பள்ளி மூடப்பட்டது. நாலாவது எப்படி எழுதலாம்? the school was closed because of the holiday. ஸ்கூல்னா என்னது? பள்ளி. க்ளோஸ்டுனா மூடப்பட்டது. வாஸ் க்ளோஸ்ட்னா மூடப்பட்டது. ஹாலிடேனா என்னது? விடுமுறை. ஓகேயா? விடுமுறை காரணமாக பள்ளி மூடப்பட்டது. த ஸ்கூல் வாஸ் க்ளோஸ்ட் பிகாஸ் ஆஃப் தி ஹாலிடே. என் கவனக்குறைவு காரணமாக என் கைபேசி தொலைந்து விட்டது. மை ஃபோன் வாஸ் லாஸ்ட். தொலைந்து விட்டது. வாஸ் லாஸ்ட், தொலைந்து விட்டது. பிகாஸ் ஆஃப் எதனால்? பிகாஸ் ஆஃப்
மை கேர்லெஸ் என்னோட கவனக்குறைவுனால தான். மை கேர்லெஸ்னஸ் லெஸ்னஸ். கவனக்குறைவுனா என்ன? கேர்லெஸ்னஸ். சரியா? அடுத்தது லாஸ்ட். வாஸ் லாஸ்ட்னா தொலைந்து விட்டது. மை ஃபோன் இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. என் கவனக்குறைவு காரணமாக என் கைபேசி தொலைந்து விட்டது. மை ஃபோன் வாஸ் லாஸ்ட் பிகாஸ் ஆஃப் மை கேர்லெஸ்னஸ். இந்த ஃபோன் அல்லது செல்ஃபோன் எதுனாலும் எழுதிக்கலாம். குடும்ப அவசர நிலை காரணமாக நான் வேலைக்கு செல்லவில்லை. ஐ டிடன்ட் கோ டு ஒர்க். டிட் நாட் போட்டுருமா? டிடின்னாலும் டிட் நாட்னாலும் ஒன்று தான். ஐ டிட் நாட் go to work because of a family. அவசர நிலை என்னது? எமர்ஜென்சி. சரி, ஃபேமிலி எமர்ஜென்சினா என்னது? அவசர நிலை. குடும்பம், ஃபேமிலினா குடும்பம், அவசர நிலைனா எமர்ஜென்சி. ஒர்க்னா தெரியும் உங்களுக்கு, வேலை. கோனா என்னது? செல்வது. டிடின் கோனா செல்லவில்லை. ஓகே, குடும்ப அவசர நிலை காரணமாக நான் வேலைக்கு செல்லவில்லை. ஐ டிடன்ட் கோ டு ஒர்க் பிகாஸ் ஆஃப் எ ஃபேமிலி எமர்ஜென்சி. அடுத்தது, அவனது கால் காயம் காரணமாக அவனால் சரியாக நடக்க முடியவில்லை. ஹீ முடியவில்லை அப்படிங்கிறதுனால குட் நாட். குட் நாட்டை குடின்ட் வாக் ப்ராப்பர்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் leg injury. என்னது? குட் நாட்னா என்னது? முடியவில்லை. வாக்னா என்ன? நடக்க. ப்ராப்பர்லினா சரியாக. லெக் கால் காயம். இன்ஜுரினா என்னது? காயம். லெக்னா கால். அவனது கால் காயம் காரணமாக அவனால் சரியாக நடக்க முடியவில்லை. He could not walk properly because of his leg injury. மோசமான வானிலை காரணமாக விமானம் தாமதமானது. The flight was delayed. The flight was delayed because of bad weather. மோசமான அப்படின்னா என்னது? பேர்டு. வானிலைனா வெதர். காரணமாக அது தெரியும் உங்களுக்கு. த ஃப்ளைட்னா என்னது? விமானம். வாஸ் தாமதமானதுன்னா வாஸ் டிலேடு. மோசமான வானிலை காரணமாக விமானம் தாமதமானது. த ஃப்ளைட் வாஸ் டிலேடு பிகாஸ் ஆஃப் எ பேட் வெதர். பிகாஸ் ஆஃப் பேட் வெதர். அடுத்தது, குளிர்ந்த காற்று காரணமாக எனக்கு காய்ச்சல் ஏற்பட்டது. ஐனா என்னது? நான். ஐ காட் எ ஃபீவர் பிகாஸ் ஆஃப் the cold wind. கோல்டு விண்டுனா தெரியும் உங்களுக்கு. குளிர்ந்த. கோல்டுனா குளிர்ந்த, காற்றுனா விண்டு. அப்புறம் ஃபீவர்னா என்ன? காய்ச்சல். வேறு ஏற்பட்டது, எனக்கு ஏற்பட்டது. ஐ காட் எ ஃபீவர். அவ்வளோதான். குளிர்ந்த காற்று காரணமாக எனக்கு காய்ச்சல் ஏற்பட்டது. ஐ காட் எ ஃபீவர்
பிகாஸ் ஆஃப் தி கோல்டு விண்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிகாஸ் ஆஃப்க்கு பதிலாக நீங்கள் டியூ டுவும் போடலாம். ஒரு விபத்து காரணமாக சாலை மூடப்பட்டது. த ரோட் வாஸ் க்ளோஸ்டு இல்லையா? த ரோட் வாஸ் க்ளோஸ்டு because of an accident. விபத்துனா என்ன? ஆக்சிடெண்ட் இல்லையா? க்ளோஸ்ட்னா வாஸ் க்ளோஸ்டு, ரெண்டையும் சேர்த்தா மூடப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வேறு என்ன? ரோடுனா சாலை, அது உங்களுக்கு தெரியும். ஒரு விபத்து காரணமாக சாலை மூடப்பட்டது. The road was closed because of an accident. The road was closed because of an accident. Because ofக்கு பதிலாக due toவும் போடலாம். அப்போ எப்படி வாசிக்கலாம் அதை? The road was closed due to an accident. ஓகேயா? சரி, இது வரைக்கும் நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒருவேளை எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதை தெளிவுபடுத்துகிறேன். இது வரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்த எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களாக நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்கள் ஹோம்ஒர்க். மழை காரணமாக சாலை வழுக்கலாக இருந்தது. எப்படி எழுதலாம்? மழைனா என்னது? ரெயின் இல்லையா? சாலைனா உங்களுக்கு தெரியும், ரோடு. வழுக்கலாக அது மட்டும் வித்தியாசமாக இருக்குது. அதுக்கு ஸ்லிப்பரி. இப்போ நீங்கள் எழுதிடுவீங்க இல்லையா? அடுத்தது, ஒரு திருவிழா காரணமாக கடை மூடப்பட்டது. திருவிழானா என்னது? ஃபெஸ்டிவல் இல்லையா? கடைனா ஷாப்பு. மூடப்பட்டது அப்படின்னா நம்ம ஏற்கனவே இதிலே பார்த்தோம், வாஸ் க்ளோஸ்டு. அப்படி தானே? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருந்திருக்கும். நம்ம டெய்லி இதை பயன்படுத்தலாம். அதனால் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.